ஃப்ரெண்ட்ஸ், வைரமுத்து சிறுகதைகளில் நான் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு வியூஸே போகாமல் இருக்குது. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை போய் கேளுங்க. இன்றைக்கி வந்துட்டு 2வது ஸ்டோரி போட போகிறேன். வேதங்கள் சொல்லாதது அப்படிங்கிறது தான் அதோட தலைப்பு. வாங்க அப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கதையின் நாயகர் நடேச ஐயரா, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளா என்பது கதை முடியும் வரை தெரிய போவதில்லை. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். நடேச ஐயர் ஒரு 3ஆம் வகை பிராமணர். ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான் மனிதகுலத்தில் நிலவி வருகிற நீண்டகால சிக்கல். எல்லாரையும் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? புரிந்து கொண்டால் போதும். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பிறிதொருவரின் பண்புநலன் சார்ந்தது. புரிந்து கொள்ளுதல் என்பது நம் அறிவு சார்ந்தது. அவரது குடும்ப சொத்தான தென்னந்தோப்பை எனக்கு விற்பனை செய்ய வந்தபோது அவரை நான் புரிந்து கொண்டேன். தொழில் வக்கீல், வயது நடுத்தரம், நிறம் செஞ்சிவப்பு, உயரம் இந்திய சராசரி. பேண்ட்டும் சட்டையும் அணிந்திருந்தாலும் உச்சந்தலையில் திட்டமிட்டபடி நீட்டிவிட்டப்பட்டிருக்கும் நெடுமுடியோடு காட்சி தருவது அவருக்கு பீடி தரும் பெருமிதம் என்பது அனிச்சை செயலாய் அதை அவர் தடவி கொள்வதிலும் பிரசன்னமாகும். இந்த உலகத்தையே சந்தேகிக்க பிறந்த கண்கள் என்று தோன்றும் அவற்றின் பளபளப்பில் மிதக்கும் பரிகாசம் பார்த்தால், அவர் நல்லவர் என்று சொல்வதற்கு நான் அவரை விட நல்லவனா? தெரியாது. அவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு நான் என்ன கீழ்மகனா? மாட்டேன். அவருக்கு ஊட்டப்பட்ட அறிவு குட்டையில் ஊறி திளைத்து அவர் கிடக்கிறார். அது ஒரு நிலை, அவர் நிலை. எனக்கான நம்பிக்கையில் என் வாழ்வு நகர்வது மாதிரி அவருக்கான நம்பிக்கை அது. அடடா, சொல்ல வந்ததை விட்டுவிட்டு சுற்றித் திரிகிறது மனசு. மயிலேறி ஊர் சுற்ற போனவன் ஞானப்பழத்தை கோட்டை விட்ட கதை மாதிரி சொல்ல வந்ததை விட்டுவிட்டு எங்கெங்கோ துள்ளி பாய்ந்து கொண்டிருக்கிறது கட்டுத்திரியில் நிற்காத கன்று மனசு. 3 வகை பிராமணர்களை பற்றி சொல்ல வந்தேன். நான் பிறப்பால் பிராமணன். அந்த உணர்வு ஆத்துக்குள்ளும் அகத்துக்குள்ளும் மட்டும் இருந்தால் போதும் என்போர் ஒரு வகை. பிராமணியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. மாறி வரும் லௌகீகங்களுக்கேற்ப வளைந்து கொடுத்து அந்த நூலை மட்டும் விட்டுவிடாமல் பற்றி கொண்டால் போதும் என்பது மற்றொரு வகை. சந்திர சூரியர் போம் கதி மாறினும் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் பிராமணன் என்று உள்ளும் புறமும் உறுதிபட வாழும் உடும்பு பிராமணர்கள் 3ஆம் வகை. அதனால்தான் சொன்னேன் நடேச ஐயரை 3ஆம் வகை பிராமணர் என்று. இதோ பாருங்க, 3 தலைமுறையாக இந்த தென்னந்தோப்பு எங்கள் வம்ச சம்பத்து. மரங்களை பார்த்தேலா, செல்வம் பொழியிறது. பராமரிக்க முடியலை. கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். பல பேர் கேட்டுண்டே இருந்தா, கொடுக்கல. பொண்ணும் மண்ணும் விதிக்கப்பட்டவளுக்கு தானே போய் சேரும். என்ன சொல்கிறேன்? தோப்பு எங்களுக்கு பிடிச்சு போச்சு. விலைதான் உச்சி மரத்திலேயே இருக்கீங்க, இறங்க மாட்டேங்கிறீங்க. இதோ பாருங்கோ, இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு பக்தியே உண்டு. நீங்கள் வாங்க போகிறது நிலமில்லை, சந்நிதி. ஐயர் உரையாடலில் குற்றியலுகரத்திற்கு இடமே இல்லை. உண்டு என்பதிலும் உண்டு என்று நெடிலிடுவார். அறியப்பட்ட தமிழ் சொற்களிலும் கிரந்தம் கலந்தே பேசுவார். தோப்புக்குள் கோயில் ஏதேனும் இருக்கிறதோ என்று முற்றிலும் பார்த்துவிட்டு, சந்நிதியா என்றேன் திகைப்போடு. நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டேலா என்றார் ஐயர் திடீரென்று. ஆச்சு என்றேன். இன்னைக்கு மாமிசம் ஒன்றும் புழங்கலையே. இல்லை என்றேன். பாதரட்சை கலட்டிட்டு வாங்கோ என்றார். தென்னந்தோப்புக்கு மத்தியில் இருந்த அந்த எளிய காரை வீட்டுக்குள் என்னை அழைத்து சென்றார். திண்ணையை தாண்டி ஒரே ஒரு அறைதான் அந்த வீடு. ஊதுவத்தியும் சாம்பிராணியும் கலந்து திரிபுவாதம் பேசியது அறையை ஆக்கிரமித்திருந்த வாசனை. 40 வாட் பல்பின் நசுங்கிய ஒளியில் சுவரில் சாந்தமாய் புன்னகைத்து கொண்டிருந்தார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். உள்ளே நுழைந்ததும் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து அறையெல்லாம் உருண்டு புரண்டார் நடேச ஐயர். கையிரண்டும் தரையூன்றாமல் கும்பிட்டு கொண்டே எழுந்தார். இதுதான் தெய்வம் சயனம் பண்ணின இடம். பாத யாத்திரை போன பரமாச்சாரியார் தங்கி யக்யம் பண்ணி அருள்பாலித்த இடம் இதுதான். துண்டுதான் விரிப்பு, கை தலையணை, அவள் பொறி பழம் பால் மட்டுமே ஆகாரம். அதுவரைக்கும் வீடாயிருந்த இந்த இடம் அவள் தங்கி போன பிறகு சன்னிதானமாயிடுச்சு. பிரம்ம யக்கியம், பிதூர் யக்கியம், வேத யக்கியம், பூத யக்கியம், மானுட யக்கியம்னு 5 யக்கியம் பண்ணின இடமோ இல்லையோ இது. நீங்கள் பூமி வாங்கலை, பொக்கிசம் வாங்குறேல். சங்கராச்சாரியாரையும் சேர்த்து விற்கிறாரோ என்று எண்ணுவதற்கு எனக்கு இடமிருந்த போதிலும் தொண்டையில் இருந்து வந்த சொற்களை நாவில் நசுக்கிவிட்டேன். தோப்பு நல்ல தோப்பு, வளமான மண் நிறைந்த நீர்வளம். தோப்பை அடைய வேண்டுமென்றால் இவரை பொறுத்தருள வேண்டும். சில சம்பந்திகளை சகித்து கொண்டால்தான் நல்ல பெண் எடுக்க முடியும் என்ற நடைமுறை தெரிந்த எனக்கு
ஐயரை ஜீரணிப்பதொன்றும் சிரம காரியமாய் தோன்றவில்லை. அவர் கேட்ட விலைக்கு சம்மதித்தேன். ஒரே ஒரு நிபந்தனை என்று கண்ணை குத்துவது போல ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தி நீட்டினார். நான் சொல்கிற நிபந்தனை சட்டத்தில் வராது, ஆனால் தர்மத்தில் வரும். பரமாச்சாரியால் தங்கியிருந்த இந்த சன்னிதானத்தை நீங்கள் சன்னிதானமாகவே பார்க்கணும். வெள்ளி செவ்வாய் விளக்கு போடணும். பரமாச்சாரியாளுக்கு விரோதமான எதுவும் உள்ளே புழங்கப்படாது. என் புன்னகையை மட்டும் அவருக்கு பதிலாய் தந்து கொண்டிருந்தேன். இதில் நிபந்தனை என்ன இருக்குது வக்கீல் சார்? நீங்கள் அன்பாக கொடுக்குறீங்க, நான் ஆசையாக வாங்குகிறேன். ஆசைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கோன்னோ? அதுக்கும் ஆச்சாரியால் அர்த்தம் சொல்லியிருக்கார். பிரத்தியார் மூலமாக நமக்கு சந்தோஷம் தெடிக்கிறது ஆசை, பிரத்தியாருக்கு சந்தோஷம் கொடுக்கறது அன்பு. ஆசைங்கிறது வாங்கல், அன்புங்கிறது கொடுக்கல். இந்தாங்கோ தாய்ப்பத்திரம், சரி பார்த்துக்கோங்கோ. தோப்பு கைமாறியது. அளவானதொரு தென்னந்தோப்பை பராமரிக்க ஒரே ஒரு குடும்பம் போதும். சொட்டு நீர் பாய்ச்ச, விழும் தென்னமட்டைகள் அகற்ற, உதிர்ந்த காய் சேகரிக்க கணவனும் மனைவியுமே போதும். வாப்பா காளியப்பா, எம்மா இருளாயி, உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் தோப்பை. இது உங்கள் தோப்பு, மரங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் நல்லது கெட்டதை நான் பார்த்துக்கிறேன். பரமாச்சாரியாளின் சன்னிதானத்திற்கு எதிரே அவர்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்தேன். காமாட்சி அம்மன் கோவில் குருக்கள் வருவார், வீடு திறப்பார், துடைப்பார், வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுவார். அவர் வந்து கேட்டால் கொடுங்கள், சாவியை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். காளியப்பன் இருளாயி கண்களில் கண்ணீர் திரண்டது. தேசாந்திரம் போய் நாய் பொழப்பு பொழைச்ச எங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுத்தீங்க, மறக்க மாட்டோம். உங்கள் சொத்து எங்கள் சொத்தாக பார்த்துக்குவோம். 2 தலைமுறைகளாய் எங்கள் குடும்பத்தின் உழைப்போடு ஒன்றுபட்டது காளியப்பன் குடும்பம். அவர் தலித் என்பதும் தாழ்த்தப்பட்டவர் என்பதும் சின்ன வயதில் எனக்கு சொல்லப்பட்ட வெறும் சொற்கள். சொற்களில் இருந்த பேதம் எங்கள் வாழ்வில் இருந்ததில்லை. என் பிஞ்சு வயதில் பணியாரம் சுட்டு தந்தவள் இருளாயி. எங்கள் வீட்டு கறிக்குழம்பை காளியப்பன் வீட்டு தூக்குவாளியில்தான் தூக்கி சென்றவன் நான். எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, அவர்களுக்கு அது இல்லை. மற்றபடி எங்களுக்குள் ஜாதி பார்த்ததில்லை. இருவருமே உழைக்கும் ஜாதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது பஞ்சம் பிழைக்க போனவன் சொல்லிய சொல்லாக இருக்கக்கூடும். இவர்களும் யாதும் ஊரே என்று அழைந்தார்கள். ஆனால் யாதொருவரும் கேளீர் இல்லை. எந்த ஊரும் அவர்களுக்கு நிரந்தர சோறு போடவில்லை. வெவ்வேறு ஊர்களில் பெற்ற பிள்ளைகளை வெவ்வேறு ஊர்களிலும் சாக கொடுத்துவிட்டு உள்ளூரில் சாகலாம் என்று ஓடி வந்தபோது யான் பெற்ற பேறு என்னை அடைந்தார்கள். பிள்ளை இல்லை என்ற ஏக்கம் இவர்களுக்கு இன்றோடு கழிந்தது. இன்று முதல் இவர்களுக்கு 700 பிள்ளைகள், தென்னம்பிள்ளைகள். சன்னிதானத்துக்குள் இருந்த தொலைபேசியை எடுத்து திண்ணையில் வைத்தேன். எப்போதும் என்னை கூப்பிடலாம், இதுதான் என் எண். சில மாதங்களுக்கு பிறகு தோட்டத்து என் தொலைபேசியில் அலறியது. நான் நடேச ஐயர் பேசுகிறேன் என்ற குரலில் அதிர்ச்சியும் அதிகாரமும் கலர்ந்திருந்தன. சொல்லுங்க சார். என்னத்தை சொல்கிறது? நிபந்தனையை மீறிட்டேல். புரியலை, என்னாச்சு? தேனிக்கு போகிற வழியில் சன்னிதானத்தை சேவிச்சுட்டு போயிடலாம்னு வந்தேன். அபச்சாரம் சொல்லவே நான் கூசுறது. பரமாச்சாரியால் படத்துக்கு உங்கள் பண்ணை ஆளுக தீபம் போட்டிருக்கா? சார் பதட்டப்படாதீங்க. உங்கள் வேண்டுகோளுக்காக குருக்கள் கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு வந்தேன். அவர் 1 மாதமாக ஊரில் இல்லை. அதனால தான் வெள்ளி செவ்வாய் வீடு பெருக்கி அவங்கள தீபம் போட சொன்னேன். உங்களை நம்பி என் சொத்தை கொடுத்ததுக்கு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். வேணாம், செருப்பு அழுக்காக்காதீங்க. எனக்கு சொல்ல தோன்றிற்று, ஆனால் சொல்லாமல் தீபங்களில் எரியும் தீயில் ஏற்றத்தாழ்வுகள் ஏதுமில்லையே என்றேன். இந்த கவிதையாக பேசுகிறதெல்லாம் மேடையோடு வச்சுக்கோங்கோ. மிலேச்சர்களை சன்னிதானத்துக்குள்ளே விட்டது தப்பா இல்லையா சொல்லுங்கோ. என் உடலும் இரத்தமும் சூடாயின. அடடா, இவர் எல்லை மீறுகிறாரே. உடல் கொதித்திருக்கும்போது வார்த்தைகள் குளிர்ந்திருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே சூடு தணிந்தேன். உலகம் ரொம்ப மாறிட்டுருக்கு, நீங்களும் மாறிடணும் ஐயர் சார். எல்லாம் மாறட்டும். இந்த லோகம் எக்கேடும் கெட்டு போகட்டும். மாறவே மாறாத கடைசி பிராமணன்னு நேக்கு பேர் வரட்டும் போய். நீங்கள் சொன்னவா வெண்கல விளக்கில் தீபம் போடுறா. உலோகத்தாலான பாத்திரங்களை அவா தொடவே படாது. அதை தொலைக்கி வச்சாலும் சுத்தமாகாது. மனு தர்மம் சொல்லியிருக்கு ஓய். மனு தர்மத்தில் உங்களை பற்றியும் சொல்லியிருக்கு சார். நீங்கள் படிச்சீங்களா? கேள்வி ஞானம்னு வச்சுக்கலாமே. வழக்காடுவதாலும் அரசாங்க சேவையில் புகுவதாலும் நற்குடியும் தாழ்ச்சியடையும். அதே மனு தர்மம்தான் இதையும் சொல்லியிருக்கு வக்கீல் சார். தாழ்ந்துட்டிங்களா என்ன? நேக்கேது தாழ்ச்சி? பிராமணனோட முகத்தில், பிரம்மாவோட முகத்தில் பிறந்தவா நாங்கள்லாம். முகம்ங்கிறது என்னது? உச்சத்தில் இருக்குது. ஆகாய பாகம். ஆகாயம் எப்படி அழுக்காகும்? நீங்கள் சொல்கிறது விஞ்ஞானம் இல்லை, கற்பிதம். உங்கள் வாதப்படியே விளக்கு போட போனவள் பிறந்தது காலடியில். காலுங்கிறது என்னது? பிரதி விபாகம். பிரதின்னா என்னது? மண்ணு. மண்ணுக்கு பிறந்தவனுக்கு தானே ஐயர் சார் மண்ணு சொந்தம்.
மண்ணில் பிறந்து மண்ணில் உழைச்சி மண்ணுக்கு போகிறவனுக்கு பிறந்த மண்ணு உரிமையாகாதா? மனு தர்மம் கிடக்கட்டும் வக்கீல் சார், மனுஷ தர்மத்துக்கு வாங்க. கொடுத்த வாக்க மீறிட்டேல். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் மனுஷ தர்மமோ? இதன் பிறகு அவரே துண்டித்தாரோ தொழில்நுட்ப காரணங்களால் துண்டிக்கப்பட்டதோ தெரியாது. எங்கள் பேச்சு தொடரவில்லை. வாக்கு மாறிவிட்டேனா? நானா? அவருக்கு நான் கொடுத்த வாக்கு சட்டப்படி அல்லவே, தர்மப்படி தானே. தர்மத்தை நான் ஒன்றும் மீறவில்லையே. தீபத்தை ஒரு பிராமணன் ஏற்றினால் என்ன, தலித் ஏற்றினால் என்ன? சங்கராச்சாரியார் சொன்னதாய் ஐயர் சொன்னாரே, ஆசை என்பது மற்றவர்கள் மூலம் நீ சந்தோஷப்படுவது, அன்பு என்பது உன் மூலம் மற்றவர்கள் சந்தோஷப்படுவது. காளியப்பன் இருளாய் விளக்கேற்றியதில் பரம சந்தோஷம்தானே அடைந்திருக்க முடியும் பரமாச்சாரியார். அவருக்கு விரோதமான எதுவும் இந்த வீட்டில் புழங்கக்கூடாது என்பதுதானே நிபந்தனை. கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார் என்ற அத்வைதம் பொய்யா? அது ஆச்சாரியாருக்கு விரோதமா? எனக்கு தெரிந்து விரோதமில்லை. எங்கிருந்து வந்ததோ அந்த சூறைக்காற்று காடு மேடெல்லாம் கதிகலங்க வைத்து கருவேலங்காட்டுக்குள் புகுந்து விசிலடித்து வாழைத்தோப்புகளை படுத்த படுக்கையாக்கி ஊருக்குள் புகுந்து இளைத்த வீடுகளை எல்லாம் இழுத்து தரையில் போட்டு கூரையை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு பேயாட்டம் ஆடி வந்த சூறைக்காற்று காளியப்பன் இருளாயை குடியிருந்த குடிசை குறையை தலையிலிருந்து தொப்பியை கலற்றுவது போல தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டது. கொஞ்ச நேரத்தில் கூடி வந்த மேகம் பிழிந்து கொண்டது. கண்ணை பறித்து கொண்டோடிய ஒரு மின்னல் இருளின் அடர்த்தியை 2 மடங்காக்கியது. அருகில் விழுந்த ஒரு இடிச்சத்தத்தில் இருதயம் ஓடிப்போய் முதுகில் ஒளிந்து கொண்டது. தீப்பிடித்து எரிந்ததொரு தென்னை மரம் எதிர்வரிசை தோப்பில். அதற்கு பிறகு பெய்த மழையை காளியப்பன் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இரவு 11 மணி. என் தொலைபேசி துடித்தது. ஐயா, காளியப்பன் பேசுகிறேன். இன்ன அளவுன்னு இல்லை மழை. காற்றுல குடிசை காலியாயிருச்சு. சீலை துணிமணி எல்லாம் காற்றுல போயிருச்சு. 2 மணி நேரமாக நனைஞ்சே நிற்கிறோம் 2 பேரும். இப்படியே விட்டால் விரைச்சி செத்துருவோம் விடியறதுக்குள்ள. இடி விழுகிற ஓசையும் என் செவிகளுக்குள்ளே கேட்டது. நான் யோசிக்கவில்லை. வீட்டு சாவி எங்கே இருக்கு? இடுப்பில் இருக்குயா. வீட்டை தரங்க. ஐயா, நான் சொல்கிறேன், துறங்க வீட்டை. இன்னைக்கு இருந்து வீடு உங்களுக்கு. உள்ளே போய் குடியிருங்க, போங்க. எதிர்முனையில் விசும்பல் கேட்டது. என் முடிவை மகா பெரியவர் ஏற்றுக்கொள்வார். நடேச ஐயர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, போக போக புரிந்து கொள்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு சிறுகதையில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.